உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழை சேர்ந்து ஜே.கே. பாய் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள். இணையத்தில் ஆடைகள் விற்பனை தொடர்பில் பாரிய மோசடி. 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி தடையால் ஏற்பட்டுள்ள சர்ச்சை. இலங்கை வாழ் மக்களுக்கு காத்திருக்க மகிழ்ச்சியான செய்தி. கனடா விசா விண்ணப்பதாரர்களுக்கு வெளியான முக்கிய தகவல். இனி விரிவான செய்திகள். இலங்கையை விட்டு தப்பிச் செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் மோசடி தெரிய வந்துள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே.கே. பாய் என்ற சர்வதேச ஆட்கடத்தல்காரரிடம் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. நேபாளத்தில் இசாரா சிப்பந்தியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஜே.கே. பாய் வெளிப்படுத்திய தகவல்களுக்கு அமைய மொரீசியஸ் கடவுச்சீட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்தல்காரரால் தயாரிக்கப்படுகின்றன. துருக்கி கடத்தல்காரரின் பணி துபாயில் வசிக்கும் ஒரு அரபு நாட்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மோசடியான கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு அவர் 1 மில்லியன் மற்றும் அதற்கு மேல் வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது. 20 அல்லது அதற்கு மேற்பட்ட போலி கடவுச்சீட்டுகளை ஜே.கே. பாய் தயாரித்துள்ளார். மோசடியாக தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளில் பல புகைப்படங்கள் அவரது கையடக்க தொலைபேசியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் குற்றவாளிகளுக்கு மேலதிகமாக இந்திய குற்றவாளிகளுக்கும் மொரீசியஸ் கடவுச்சீட்டுகள் தயாரிக்க ஏற்பாடு செய்துள்ளது. ஜே.கே. பாய் பெரும்பாலான உள்ளூர் குற்றவாளிகளை படகு மூலம் இந்தியாவிற்கு அழைத்து சென்றுள்ளார். கெகல் பத்ர பத்மி, இசாரா சவந்தி, பெக்கோ சமன் அவரது மனைவி, 10 வயது சிறுமி உள்ளிட்ட பாதாள உலகத்துடன் தொடர்புடைய பலருக்கு மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதில் ஜே.கே. பாய் முக்கிய மூளையாக செயற்பட்டுள்ளார். ஜே.கே. பாய் என்ற இந்த ஆட்கடத்தற்காரருக்கு தாய்லாந்து, இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, நேபாளம், துபாய், மொரீசியஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மனித கடத்தல்காரர்களுடன் தொடர்புள்ளது என்பதும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக இன்டர்போல் மற்றும் ராஜதந்திர வழிகள் மூலம் தொடர்புடைய நாடுகளுக்கு தெரிவிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க தயாராகி வருகின்றனர். இது தவிர பாதாள உலக குற்றவாளிகள் உட்பட பல்வேறு நபர்கள் நாட்டில் சட்டவிரோதமாக வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் ஒரு மோசடி குறித்தும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த மோசடியில் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜே.கே. பாய் என அழைக்கப்படும் கெனடி செபஸ்தியான் பிள்ளை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இணையத்தில் ஆடைகள் விற்பனை செய்வதாக கூறி 10 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாணந்துறை பிரிவு சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் ஹபரணையை சேர்ந்த 24 வயதுடையவர். பாணந்துறை பின்பத்த மிக கோவில வீதியைச் சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் 1 மில்லியன் ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனை செய்யப்பட்டதாக வங்கி பதிவுகள் தெரிவித்துள்ளன. டெலிகிராம் செயலி மூலம் மதிப்புமிக்க ஆடைகள் இணையத்தில் விற்கப்படுவதாகவும் இணைப்பை கிளிக் செய்ததால் பல லட்சம் ரூபாய் பரிசை வென்றுள்ளதாகவும் குறுந்தகவல் அனுப்பப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய அதனை பெற ஒரு தொகை பணத்தை வைப்பு செய்துள்ளார். மேலும் பல சந்தர்ப்பங்களில் அவ்வப்போது அவரை தவறாக வழிநடத்தி தொடர்புடைய இலக்கு தொகையை பெற 10,99,000 ரூபாய் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் பாணந்துறை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இலங்கையில் 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டது குறித்து மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை தொடர்பாக அரசாங்கத்திற்குள் எந்த அதிகாரப்பூர்வ கலந்துரையாடல்களும் நடைபெறவில்லை என்று பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன தெரிவித்துள்ளார். ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் குறிப்பிடத்தக்க விவாதங்கள் தேவைப்படும் என்றும் அவர் கூறினார். நாங்கள் இன்னும் எதையும் விவாதிக்கவில்லை. இது ஒரு கருத்து மட்டுமே. இதை செய்ய வேண்டுமானால் நீதியமைச்சர் போன்ற பிற அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். சில நாடுகள் ஏற்கனவே இதுபோன்ற நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளன. இலங்கையில் 12 வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஆலோசனை நிலையில் இருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பாரியளவு நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சர் நளின் கேவகா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல்வேறு நலன் திட்டங்கள் வழங்கப்படும் என்றும் கூறினார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் கொள்வனவிற்கு கொடுப்பனவு தொகை வழங்குதல், அஸ்வசும கொடுப்பனவு தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலன் திட்டங்கள் வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலம் மக்களுக்கான நலத்திட்டங்களை மேலும் அதிகரிக்க முடியும் என்றும் பிரதி அமைச்சர் நளின் கே வாகே தெரிவித்துள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய நலன் திட்டங்கள் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக எந்தவித தகவல்களும் வெளியிடப்படவில்லை. கனடா அரசாங்கம் தற்காலிக குடியிருப்புக்கான டெம்பரவரி ரெசிடென்ட் மருத்துவ பரிசோதனை விதிமுறையை புதுப்பித்துள்ளது. 2025 நவம்பர் 3 முதல் கனடா தற்காலிக குடியிருப்புக்கான விண்ணப்பதாரர்கள் எந்த நாடுகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லது பயணித்திருக்கிறார்கள் என்பதனை அடிப்படையாக கொண்டு மருத்துவ பரிசோதனை அவசியம் என புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு மேல் கனடாவில் தங்க விரும்பும் அனைவரும் IME செய்ய வேண்டும். குறிப்பாக பெற்றோர் மற்றும் சுப்ப விசா விண்ணப்பதாரர்களுக்கு இது கட்டாயம் தேவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. IME தேவைப்படும் நாடுகளாக அர்ஜென்டினா, கொலம்பியா, உருகுவே, வெனிசுலா போன்ற நாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. தேவைப்படாத நாடுகளாக அர்மேனியா, பொஸ்னியா, கொர்சிகோவினா, ஈராக், லாட்வியா, லிதுவேனியா, தைவான் போன்ற நாடுகள் பெயரிடப்பட்டுள்ளதுடன் இந்த மாற்றங்கள் கனடாவின் பொது சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்திய மாணவர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு விண்ணப்பதாரர்களுக்கு IME தேவையானது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. மேலும் இதனை மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் விலக்கு பெற விண்ணப்பதாரர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் IME செய்திருக்க வேண்டும் மற்றும் அதில் லோ ரிஸ்க் என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழை சேர்ந்து JK பாய் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள். இணையத்தில் ஆடைகள் விற்பனை தொடர்பில் பாரிய மோசடி. 12 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி தடையால் ஏற்பட்டுள்ள சர்ச்சை. இலங்கை வாழ் மக்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. கனடா விசா விண்ணப்பதாரர்களுக்கு வெளியான முக்கிய தகவல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.